ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாப்டர் 3ல் சேஞ்சிங் ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டர் அப்படின்ற டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த வீடியோவை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பாயிண்ட்ஸை வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் ஒரு வீடியோலையும் மிச்ச பாயிண்ட்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோலையும் நான் போட்டுடுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, சேஞ்சிங் ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டார். பப்ளிக் செக்டார்னால் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டே வந்து அதனுடைய தலைமையில் எடுத்து நடத்தக்கூடிய செக்டார்ஸை தான் பப்ளிக் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து இப்போ ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஆயில் அண்ட் பெட்ரோல் ரிலேட்டடான ஒரு செக்டார்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஈவன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் நிறைய வந்து அட்டாமிக் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸு, பெரிய லெவல் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டாராக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து நடத்திட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பப்ளிக் செக்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக் லெவலில் வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வந்து அதனுடைய ரோலில் கொடுத்ததுனால என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து எக்கனாமிக் லெவலில் வந்துச்சு அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது எப்படி வந்து பப்ளிக் செக்டார் வந்து அதாவது பழைய அந்த காலத்திலிருந்து, தட் இஸ் இந்த 1990ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான தன்னுடைய ரோல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியல் லெவலில் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துட்டுருக்க இண்டஸ்ட்ரீஸை அப்படின்றது தான் அதனுடைய ரோல்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். At the time of independence, it was expected that the public sector enterprises would play an important role in achieving certain objective of the economy, either by direct participation in business or by acting as a catalyst. அதாவது பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்கனாமிக் லெவலில் வந்து அதாவது பொருளாதார ரீதியாக வந்து முன்னேற்றம் அடைய செய்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ கவர்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்டார்ஸை வந்து கவர்மெண்ட்டின் கீழே தான் வந்து அது ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஒன்று வந்து கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக வந்து அந்த பிஸ்னஸில் வந்து இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரைவேட் செக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்டார்ஸை வந்து ஒர்க் பண்ண சொல்லி கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. The public sector would build up infrastructure for other sectors of the economy and invest in key areas. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா சில செக்டார்ஸில் வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை வந்து அவங்க க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாஸில், அதாவது முக்கியமான இப்போ ரயில்வேஸ்ன்றது, அதே மாதிரி இந்த அட்டாமிக் எனர்ஜி, ஸோ இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ண வந்து ஆரம்பித்தாங்க. த ப்ரைவேட் செக்டர் வாஸ் அன்வில்லிங் டு இன்வெஸ்ட் இன் ப்ராஜெக்ட்ஸ் விச் ரிக்வயர்டு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹேட் லாங் கெஸ்டேஷன் பீரியட்ஸ். ஸோ இந்த மாதிரி பப்ளிக் செக்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய செலவுகள் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த செக்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். அதனால் என்னென்னா மோஸ்ட்லி ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணாங்க, ப்ரைவேட் செக்டார்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரியான பப்ளிக் செக்டாரினுடைய சில செக்டார்ஸை வந்து அவங்க எடுத்து நடத்துறதுக்கு வந்து முன் வரலை. காரணம் என்னென்னா அதிகப்படியான அதுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகப்படியாக தேவைப்படுது அப்படின்றதுனால அவங்க வந்து அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய டைம் வந்து எடுத்துக்கக்கூடியதாக இருக்கும். அது ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படின்ற காரணத்தினால வந்து ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து இந்த பப்ளிக் செக்டார்ஸ் இதை வந்து கையில் எடுத்துக்காமல் இருந்துட்டாங்க. The government then took it upon itself to develop infrastructural facilities and provide for goods and services essential for the economy. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது கவர்மெண்ட்டே என்ன பண்ணாங்க, அவங்களே வந்து அந்த செக்டார்ஸ் எல்லாத்தையுமே தன்னுடைய தலைமைக்கு கீழே கொண்டு வந்து அவங்களே வந்து எடுத்து நடத்த ஆரம்பித்தாங்க. ஓகேவா? அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ணி எப்படி வந்து எக்கனாமிக் லெவலில் முன்னேற்றுறது அப்படின்ற அந்த ஆக்டிவிட்டீஸில் அவங்க வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பித்தாங்க.
த இந்தியன் எக்கானமி இஸ் இன் எ ஸ்டேஜ் ஆஃப் டிரான்சிஷன். ஸோ இந்த இதில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டோட்டலாக வந்து ஒரு கன்வர்ஷன், அதாவது எக்கானமி லெவலில் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்ற அந்த கன்வர்ஷனுக்கு மாற வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டுச்சு, மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு. த 5-year பிளான் இன் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் கிவ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு த பப்ளிக் செக்டர். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இதில் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்தியாஸ் 5-year பிளான் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரியாரிட்டிஸ் வந்து எதற்கு கொடுக்கப்பட்டது, இந்த 5-year பிளானில் வந்து எதுக்கு ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் செக்டாரை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ், அந்த செக்டார்ஸை வந்து எப்படியாவது நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு தான் அதுக்கு நிறைய ப்ரியாரிட்டி வந்து கொடுத்தாங்க. இந்த போஸ்ட் 1990s நியூ எக்கனாமிக் பாலிசிஸ் எம்பசைஸ்ட் ஆன் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். ஆஃப்டர் 1990க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பொருளாதார எக்கனாமிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாலிசிஸை கொண்டு வந்தாங்க, புது புது பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க. எம்ஃபசைஸ்ட் ஆன் லிபரலைசேஷன் அப்படின்னா என்னென்னா நிறைய இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஏதாவது கம்பெனிஸை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணணும், இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது அதிகப்படியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாமல், ஓகேவா, அதாவது சட்டப்பூர்வமாக வந்து அவங்களுக்கு எந்த விதமான லைசன்சிங் இந்த மாதிரி விஷயங்களை வந்து எந்த ப்ராப்ளம் இட்டாமல் லிபரலாக அவங்கள வந்து ஃப்ரீயாக வந்து அவங்களால வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கம்மி பண்ணது தான் வந்து லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் கிட்ட கொடுத்துட்டு அவங்க எடுத்து நடத்துகிற மாதிரி. ஸோ அதை தான் ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு குளோபலைசேஷன் அதே போல் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸை வந்து வேர்ல்டு லெவலில் வந்து நம்ம வந்து கொண்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1990s வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. The role of public sector was redefined. ஸோ பப்ளிக் செக்டாரினுடைய ரோல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, மறுபடியும் மாற்றி அமைக்க ஆரம்பித்தாங்க. 1947ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து எக்கனாமிக் லெவல் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக தான் இருந்துச்சு இல்லையா. ஏன்னா அப்போ வந்து ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியல் பேஸ் வந்து அப்போ கிடையாது, ஓகேவா. அவங்க வந்து அப்போவும் வந்து எதில் அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் தான் வந்து அதிகப்படியாக வந்து அவங்க டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சீக்கிரமே வந்து இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார்ஸை வந்து நல்லபடியாக வந்து முன்னேற்றம் கொண்டு வர செய்யணும், இண்டஸ்ட்ரீஸை வந்து அதிக அளவில் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்து அப்போ தான் வந்து அவங்க வர ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் இருந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டினுடைய ரோல் வந்து சேஞ்ச் ஆகி பப்ளிக் செக்டார்ஸை வந்து டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி இப்போ எந்த லெவலில் இருக்குன்னா குளோபல் லெவலில் வந்து அவங்க வந்து கம்பீட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்னைக்கு லெவலில் வந்து உருவாயிருக்கு, ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு புவர் லெவலில் இருந்த ஒரு செக்டார்ஸை வந்து டெவலப் பண்ணி ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வர்றது தான் வந்து கவர்மெண்ட்டினுடைய ஒரு பிக்கெஸ்ட் ரோலாக வந்து இருந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா 1991 வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரோல்ஸ், அதாவது பப்ளிக் செக்டாருடைய ரோல்ஸில் வந்து சில சேஞ்சஸை வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க, ஓகேவா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பப்ளிக் செக்டார்ஸில் வந்து நிறைய இடத்துல வந்து இன்எஃபிஷியன்சி, அதாவது எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க இல்லாமல் சரியான முறையில் பப்ளிக் செக்டார்ஸை வந்து மேனேஜ் பண்ணாமல் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால அது டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஓகேவா. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா அதிகப்படியான லாஸஸ் வந்து பப்ளிக் செக்டாரில் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பப்ளிக் செக்டார்ஸை வந்து சரியான முறையில் இம்ப்ரூவைஸ் பண்ணி எக்கனாமிக் லெவலில் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுத்துக்கிச்சு, ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக் செக்டாரை வந்து அவங்க வந்து ரீடிஃபைன் பண்ணி, ஓகேவா, அதனுடைய ரோல்ஸ்
ஓகேவா, அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து என்ன பண்ணாங்க, ரீடிஃபைன் பண்ணி எப்படி டெவலப் பண்ணி கொண்டு வர்றது அப்படின்றது தான் கவர்மெண்ட் பார்த்தாங்க. இட் வாஸ் நாட் சப்போஸ்டு டு பிளே அ பேசிவ் ரோல். அதாவது பப்ளிக் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறதுன்றது அவசியம் கிடையாது. பட் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் அண்ட் கம்பீட் இன் த மார்க்கெட் வித் த ப்ரைவேட் செக்டார் கம்பெனிஸ் இன் த சேம் இண்டஸ்ட்ரி. அதாவது அவங்க வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறது வந்து பப்ளிக் செக்டர் வந்து ஆக்சுவலாக ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்துச்சு. மார்க்கெட்டில் வந்து தன்னுடைய ப்ராடக்டை வந்து கொண்டு போகிறது, விற்கிறது, அந்த மாதிரி வந்து ஆக்டிவாக இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான அந்த ரோல்ஸ் எல்லாம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி லெவலில் வந்து ப்ரைவேட் செக்டார்ஸோடு நம்ம வந்து கம்பீட் பண்ணுற மாதிரி, கவர்மெண்ட்டினுடைய பப்ளிக் செக்டார்ஸ் வந்து கம்பீட் பண்ணுற மாதிரி வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. தே வேர் ஆல்சோ ஹெல்ட் அக்கௌண்டபிள் ஃபார் லாஸஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பப்ளிக் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ப்ராஃபிட்ஸும் இருக்கும், லாஸும் இருக்கும். அந்த பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸ் லெவலில் வந்து எல்லா ப்ராஃபிட்ஸும் இருக்கும், லாஸும் இருக்கும். ஸோ அது எல்லாமே என்ன பண்ணணும், கணக்குக்கு கொண்டு வரணும். அக்கௌண்டபிலிட்டி கவர்மெண்ட் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது, அதுவும் அக்கௌண்டபிலிட்டிக்கு கொண்டு வரணும். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன ரிட்டர்ன்ஸ் கிடச்சிச்சு, என்ன ப்ராஃபிட் வந்துச்சு, இது எல்லாமே வந்து சரியான முறையில் கணக்கு வழக்கோட காட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் எ பப்ளிக் செக்டர் வாஸ் மேக்கிங் லாஸஸ் கண்டினியூஸ்லி, இட் வாஸ் ரெஃபர்ட் டு த போர்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபினான்ஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கம்ப்ளீட் ஓவர் ஹாலிங் ஆர் ஷட் டவுன். அதாவது சப்போஸ் இப்போ ஒரு பப்ளிக் செக்டாரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்னதான் வந்து பாசிபிலிட்டிஸ் நிறைய வந்து ஆப்ரேஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணால் கூட இன்கேஸ் அது வந்து கண்டினியூஸாக லாஸில் தான் போகுது அந்த பப்ளிக் செக்டார் அப்படின்னும் பொழுது அது யாருடைய கண்ணோட்டத்துக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபினான்ஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது எப்படி அந்த லாஸில் போகிற அந்த இண்டஸ்ட்ரியை வந்து மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதற்கான ஃபினான்ஷியல் வந்து ஹெல்ப் வந்து கொடுத்து எப்படி முன்னேற்ற முடியும் அப்படின்றது தான், அதுக்காக தான் வந்து இந்த போர்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. அதாவது லாஸில் போகக்கூடிய பப்ளிக் செக்டாரை. அப்போ வந்து அவங்க வந்து அதனுடைய அந்த பப்ளிக் செக்டாரினுடைய லெவல் என்ன, அதை வந்து நம்மளால் வந்து ஃபர்தராக ஃபினான்ஸ் கொடுத்து அதை வந்து மறுபடியும் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா, அப்படி மாற்றி அமைக்க முடியுமா, அப்படி இல்லைன்னா அதை வந்து டோட்டலாக வந்து ஷட் டவுன் பண்ணிடலாமா அப்படின்ற முடிவை வந்து அவங்க தான் வந்து எடுப்பாங்க. ஸோ வேரியஸ் கமிட்டிஸ் வர் செட் அப் டு ஸ்டடி த ஒர்க்கிங் ஆஃப் இன்எஃபிஷியன்ட் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் வித் ரிப்போர்ட்ஸ் ஆன் ஹவு டு இம்ப்ரூவ் தர் மேனேஜரல் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ இது மாதிரி பப்ளிக் செக்டார்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய கமிட்டிஸ் வந்து போடப்பட்டுச்சு. ஓகேவா, நிறைய கமிட்டிஸ் எல்லாம் ஏன் போடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பப்ளிக் செக்டார் வந்து ஏதாவது இன்எஃபிஷியண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிர்வாகத்தில் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு இம்ப்ரூவைசேஷனை கொண்டு வரணுன்னாலோ, எஃபிஷியன்சி கொண்டு வரணுன்னாலோ, ப்ராஃபிட்டில் கொண்டு போகணும் அப்படின்னாலோ அதற்கான சில கமிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட்டே வந்து ப்ரொவைட் பண்ணி அதை எப்படி டெவலப் பண்ண முடியும், ஃபர்தராக ஃபினான்ஸ் பண்ணி எப்படி அதை டெவலப் பண்ண முடியும், ஃபர்தராக அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றத பார்க்கறதுக்கு நிறைய கமிட்டிஸ் எல்லாமும் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. The role of public sector is definitely not what was envisaged in the early 1960s or 70s. So, role of public sector வந்து 1960s 70sல எப்படி இருந்துச்சோ அப்படி வந்து இன்னைக்கு வந்து அந்த ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டார் வந்து இன்னைக்கு கிடையாது. அதில் வந்து நிறைய சேஞ்சஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாதிரியான சேஞ்சஸை வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1960s 70s வந்து இண்டஸ்ட்ரியல் லெவலில் வந்து பெரிய அளவில் வந்து முன்னேற்றம் அடையலை. ஓகேவா, ஸோ நிறைய வந்து லாஸஸ் இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் ரிஃபைன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ரோல்ஸை வந்து எப்படி பப்ளிக் செக்டாரினுடைய ரோல்ஸை வந்து என்னென்னலாம் முறையில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இப்போ நமக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணணும், பப்ளிக் செக்டாரில் டெவலப் பண்ணணும். The development of infrastructure is a prerequisite for industrialization in any country. ப்ரீரிக்வசைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இண்டஸ்ட்ரீஸில் வந்து நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணணும், கட்டமைப்பை வந்து சரியான முறையில் ஏற்படுத்தணும். எப்படி ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து
அவங்க வந்து சரியான முறையில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்கணும். அதுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸில் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ஒரு ஒரு ஸ்கெட்ச் மாதிரி அவங்க வந்து முதலையே போட்டிருக்கணும். தி டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் அ ப்ரீ ரிக்வசைட் ஃபார் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து முன்கூட்டியே வந்து சரியான முறையில் அதை வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாஸ் நாட் டெவலப்ட் அண்ட் தேர்ஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராக்ரஸ்ட் அட் எ வெரி ஸ்லோ பேஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு பப்ளிக் செக்டாரில் பேசிக்காக இருக்க வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லெவலே வந்து இல்லாமல் இருந்துச்சு. ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரீஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பெரிய லெவலில் வந்து டெவலப்மெண்ட் இல்லாமல் ஸ்லோவான ஒரு க்ரோத் மட்டும்தான் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. த ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் cannot be sustained without adequate transportation and communication facilities, fuel and energy and basic and heavy industries. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸை நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி லெவலில் நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவை டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கணும், கம்யூனிகேஷன் லெவல் இருக்கணும், ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், அதே போல் ஃபியூயல் அண்ட் எனர்ஜி இருக்கணும், அதே போல் பார்த்திங்கன்னா அண்டு பேசிக் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் பெரிய பெரிய லெவல் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டாரை வந்து இம்ப்ரூவைஸ் எக்கனாமிக் லெவல் வைஸ் வந்து நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். த ப்ரைவேட் செக்டர் டிட் நாட் ஷோ எனி இனிஷியேட்டிவ் டு invest in heavy industries or develop it in anymore. ஆனால் ப்ரைவேட் செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதிக அளவில் வந்து இந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ண அவங்க வந்து விரும்பலை. ஏன்னா அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகப்படியாக தேவைப்படுறதுனால அவங்க வந்து இந்த செக்டார்ஸ் எல்லாம் எடுத்து நடத்துறதுக்கு வந்து முன் வரலை. They did not have trained personnel or finances to immediately establish heavy industries, which was the requirement of the economy. ஸோ அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸை ஒரு பெரிய ஹெவி இண்டஸ்ட்ரீஸை வந்து இப்போ ரயில்வே ஆகட்டும், அட்டாமிக் எனர்ஜி ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெரிய லெவல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதற்கான பர்சனல், அதற்கான ஒர்க்கர்ஸ், ஸ்டாஃப்ஸ் இருக்கணும், அதற்கான ஃபினான்ஸ் இருக்கணும். அது எதுவுமே இல்லாத பட்சத்தில் எப்படி வந்து ஒரு எக்கானமி லெவலில் வந்து அந்த பீரியடில் வந்து எக்கனாமிக் லெவலில் இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கிற டைமில் அப்போ ப்ரைவேட் செக்டர் வந்து ரிஸ்க் எடுக்க வந்து அவங்க விரும்பலை. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அவங்க வந்து பெரிய அளவில் வந்து அந்த செக்டார்ஸை எடுத்து நடத்துறதுக்கு ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து முன் வரலை. இட் வாஸ் ஒன்லி த கவர்மெண்ட் விச் குட் மொபிலைஸ் ஹியூஜ் கேபிட்டல். ஸோ கவர்மெண்ட்னால் மட்டும்தான் அதிகப்படியான கேபிட்டலை வந்து கொண்டு வந்து போட முடியும் இல்லையா? பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸை வந்து உருவாக்குறதுக்கோ டெவலப் பண்ணுறதுக்கோ கவர்மெண்ட்னால் மட்டும்தான் வந்து அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அண்ட் கோஆர்டினேட் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ட்ரெயின் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ கவர்மெண்ட்னால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், கட்டமைக்க முடியும். அதே போல் அதற்கான டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும். அதே போல் ஒர்க் ஃபோர்ஸ் எவ்வளோ ஒர்க்கர்ஸ் வந்து தேவைப்படும், இது எல்லாத்தையுமே யாரால தான் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்னால் மட்டும்தான் அரேஞ்ச் பண்ண முடியும். ரெயில், ரோட் அண்ட் சி அண்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட் வாஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் their expansion has contributed to the pace of industrialization and ensured future economic growth. ஸோ இப்போ வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இல்லை ரோட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இல்லை சி லெவல் டிரான்ஸ்போர்ட், இல்லை ஏர் டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே யார் கையில் இருந்தது? அப்போது கவர்மெண்ட்டினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் இருந்துச்சு. அதனுடைய டெவலப்மெண்ட் ஆகட்டும், க்ரோத் ஆகட்டும், எல்லா எக்ஸ்பேன்ஷன், இப்போ ரோட் எக்ஸ்பேன்ஷன் இருந்தாலும் சரி, இல்லை ஏர் டிரான்ஸ்போர்ட் லெவலில் வந்து டெவலப்மெண்ட் ஆகட்டும் சரி, ரோடு எக்ஸ்பேன்ஷன் ஆகட்டும், ரயில்வே எக்ஸ்பேன்ஷன் ஆகட்டும், அதில் வந்து என்னென்னலாம் வந்து சேஞ்சஸை கொண்டு வரணுமோ அது கொண்டு வந்தால் மட்டும்தான் எக்கனாமிக் லெவலில் ஒரு க்ரோத்தை வந்து கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அது வந்து யாரால தான் முடியும்? கவர்மெண்ட் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத்தை கொண்டு வர முடியும். த பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் வேர் டு ஆப்ரேட் இன் சர்டன் ஸ்பியர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேர் மேட் டு. ஸோ பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்திங்கன்னா
என்னென்னல எந்தெந்த விஷயத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு த கோர் செக்டார் விச் ரிக்வயர்ஸ் ஹியூஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், காம்ப்ளெக்ஸ் அண்ட் அப்கிரேடட் டெக்னாலஜி, பிக் அண்ட் எஃபெக்டிவ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் லைக் ஸ்டீல் பிளான்ஸ், பவர் ஜென்ரேஷன் பிளான்ஸ், சிவில் அவியேஷன், ரயில்வேஸ், பெட்ரோலியம், ஸ்டேட் ட்ரேடிங், கோல் எட்ஸெட்ரா. ஸோ எதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, ஓகேவா, எங்கெல்லாம் வந்து டெக்னாலஜி அப்கிரேடட், அதாவது அப்டேட்டட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எங்கெல்லாம் தேவைப்படுது, லைக் என்ன மாதிரி செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் பிளான்ட்ஸ் ஆகட்டும், இல்லை பவர் ஜென்ரேஷன் எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், ரயில்வேஸ், பெட்ரோலியம், கோல், நிலக்கரி சுரங்கம்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த செக்டார்ஸுக்கு ஏற்ப வந்து ஒரு பெரிய லெவல் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படுது. அதே போல் டெக்னாலஜிஸ் வந்து தேவைப்படுது, ஒர்க் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து யாரால் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், கவர்மெண்ட் தான் வந்து இந்த ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து போட்டு அவங்களால தான் கொண்டு வர முடியும். ஸோ எதற்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்டார்ஸ்க்கு ஸ்டீல் பிளான்ஸ், பவர் ஜென்ரேஷன் இந்த மாதிரி இதுக்கு வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படியான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க. கிவ் எ லீட் இன் இன்வெஸ்ட்மெண்ட் டு த கோர் செக்டார் வேர் பிரைவேட் செக்டர் என்டர்பிரைசஸ் ஆர் நாட் ஃபங்க்ஷனிங் இன் த டிசையர்ட் டைரக்ஷன் லைக் ஃபர்டிலைசர்ஸ், பார்மட்டிக்கல்ஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ், நியூஸ் பிரிண்ட், மீடியம் அண்ட் ஹெவி இன்ஜினியரிங். ஸோ எந்தெந்த ஃபீல்டில் வந்து ப்ரைவேட் செக்டார் வந்து நுழையாமல் இருக்காங்களோ, இல்லை வந்து நுழையிறதுக்கு வந்து அவங்க விருப்பப்படலையோ, அதாவது ஃபார்மசூட்டிக்கல்ஸ்னால் மருந்து சம்மந்தமாக, ஃபர்டிலைசர்ஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ், நியூஸ் பிரிண்ட், மீடியம் அண்ட் ஹெவி இன்ஜினியரிங். ஸோ இந்த செக்டார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டார் வந்து பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் காட்டாத நிலையில் அப்போ கவர்மெண்ட் வந்து இந்த செக்டார்ஸில் எல்லாத்தையும் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண, அதனுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கிவ் டைரக்ஷன் டு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் ஹோட்டல்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், கன்சல்டன்சிஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஆட்டோமொபைல்ஸ். ஸோ இப்போ இருக்கிற செக்டார்ஸ் மட்டுமில்லை, ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான செக்டார்ஸ் எல்லாம் வந்து வரப்போகுது, அதற்கு டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, அதற்கும் வந்து கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ஒரு செக்டார் வந்து ஒரு நல்ல டெவலப்டு செக்டாராக, ஒரு க்ரோனப் செக்டாராக இருக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து முதலையே க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அந்த 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 செக்டாரை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டைம் பீரியட்லேயும் ஏற்படுற வந்து நிறைய சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி டெக்னிக்கல் வைஸோ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸை கொண்டு வந்து அந்த செக்டார்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ அதற்கான பேஸ் என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து முதல்ல வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரீஸ் லெவலில் க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து முன்னுக்கு வர்றது கிடையாது. காரணம் என்னென்னா அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அந்த டைமில் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அதை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க ஆரம்பித்தாங்க. அடுத்தது ரீஜினல் பேலன்ஸ். ரீஜினல் பேலன்ஸ் அப்படின்னா என்ன, இப்போ கவர்மெண்ட், இப்போ நம்ம இந்தியா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய புவர் பீப்புளும் இருக்காங்க, ரிச் பீப்புளும் இருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சில இண்டஸ்ட்ரீஸ் லெவலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரூரல் ஏரியாஸ்லேயும் அர்பன் ஏரியாஸ்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா லெவலுமே ஈக்குவலான ஒரு இண்டஸ்ட்ரியல் லெவல் இருக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது இல்லையா. ஒரு சில ஏரியாவில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் லெவல் வந்து இருக்கும், ஒரு சில ஏரியாவில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் லெவல் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் டெவலப் ஆகாமல் வந்து இன்னமும் இருக்குது. ஆனால் என்ன ஆகணும், ஒரு கண்ட்ரியினுடைய எக்கானமி லெவல் வந்து எக்கானமிக் க்ரோத் வந்து ஈக்குவலாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அப்போது எல்லா ரீஜியன்ஸ்லேயுமே எல்லா ஏரியாஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலான டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து இருக்கணும். ஸோ அந்த ரீஜினல் பேலன்ஸை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுதான் சொல்கிறாங்க. த கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெவலப்பிங் ஆல் த ரீஜியன்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் இன் எ பேலன்ஸ்டு வே அண்ட் ரிமூவிங் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ். ஸோ இந்த ரீஜியனில் மட்டும் இண்டஸ்ட்ரீஸ் லெவலை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு மற்ற இடங்களில் ரூரல் ஏரியாஸ், கிராமப்புறங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான டெவலப்மெண்ட்டை நீ கொண்டு வரல அப்படின்ற நிலைமை வந்து இருக்கக்கூடாது. ரீஜனல் லெவல் வந்து ரீஜியன்ஸினுடைய பேலன்ஸ்டு லெவல் இருக்கணும், ஓகேவா. க்ரோத்துன்றது வந்து பேலன்ஸ்ட் லெவலாக இருக்கணும். இண்டஸ்ட்ரியல் ப்ராக்ரஸ்
அப்படின்றது வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ப்ராக்ரஸ் வாஸ் லிமிட்டட் டு எ ஃபியூ ஏரியாஸ் லைக் த போர்ட் டவுன்ஸ் இன் த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட். ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எதற்குன்னா போர்ட், அதாவது துறைமுகங்களுக்கு பக்கம். இப்போ வந்து ஷிப் மூலியமாக தானே பொருட்கள் வந்து கூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னொரு கண்ட்ரிலேருந்து கொண்டு வர்றதோ இல்லை கொண்டு போகிறதோ. ஸோ அப்போல்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் ஏரியாஸ், அந்த போர்ட் ரீஜியன்ஸ் மட்டும்தான் வந்து இண்டஸ்ட்ரியல் லெவலில் டெவலப்டாக இருந்துச்சு. எப்போ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியடில். அப்போ அங்கே மட்டும்தான் இண்டஸ்ட்ரியல் ப்ராக்ரஸ் வந்து இருந்துச்சு. ஆஃப்டர் 51 த கவர்மெண்ட் லே டவுன் இன் இட்ஸ் 5-year plans that regular attention would be paid to those regions which were lagging behind and public sector இண்டஸ்ட்ரீஸ் வேர் டெலிபரேட்லி செட்டப். 1951க்கு அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரீஜியன்ஸ்லையுமே அவங்க வந்து அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எந்தெந்த இடத்துல வந்து பப்ளிக் செக்டார்ஸ் வந்து லேக் ஆகுதோ, ஓகேவா, எந்த இடத்துல வசதி வாய்ப்புகள், இப்போ ரயில்வே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரூரல் ஏரியாஸில் வந்து ரயில்வே ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடையாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸில் வந்து ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி எல்லா ரீஜியன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் செக்டார் அப்படின்றத வந்து கொண்டு வரணும், செட்டப் பண்ணணும், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து அப்போ வந்தாங்க. 4 major steel plants were set up in the backward areas to accelerate economic development, provide employment to the workforce and develop ancillary industries. So 4 major steel plants வந்து பார்த்தீங்கன்னா backward areas, நிறைய ரூரல் ஏரியாஸ் இருக்கிற இடங்கள்ல வந்து அங்கே வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அமைக்க ஆரம்பித்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அதே போல் அந்த ரூரல் ஏரியாஸ் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கும், ஓகேவா. அதே போல் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கு ரிலேட்டடாக இப்போ ரயில்வேஸ்னா அதுக்கு ரிலேட்டடாக, இப்போ ரயில்வேஸ்க்கு இப்போ ட்ரெயின்ஸ்க்கு தேவையான பார்ட்ஸ் ஆஃப் த ரயில்வேக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தயாரிக்கிற இண்டஸ்ட்ரீஸை தான் ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதற்கான பாகங்களை வந்து தயாரிக்கிறதுக்கான இண்டஸ்ட்ரீஸும் பக்கத்துலேயே வந்து நிறைய டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பை வந்து அவங்க அமைச்சாங்க. ஸோ திஸ் வாஸ் அச்சீவ்டு டு சம் எக்ஸ்டென்ட் பட் தேர் இஸ் ஸ்கோப் ஃபார் எ லாட் மோர். அது வந்து ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஆனால் வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து இன்னும் ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய இருந்துச்சு. டெவலப்மெண்ட் ஆஃப் பேக்வர்ட் ரீஜியன்ஸ் ஸோ ஆஸ் டு என்ஷூர் ரீஜனல் பேலன்ஸ் இன் த கண்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிளான்டு டெவலப்மெண்ட். 5-year பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேக்வர்ட் ரீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு ரீஜனல் பேலன்ஸ், ஒரு கண்ட்ரின்னு எல்லா ரீஜனல் லெவல்லையும் எல்லா இண்டஸ்ட்ரியல் லெவலும் ரீஜியன் வைஸ் வந்து பேலன்ஸ்டாக வந்து இருக்கணும் அப்படின்றது தான் மெயின் ஆப்ஜெக்டிவாக வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. Therefore, the government had to locate new enterprises in backward areas and at the same time prevent mushrooming growth of private sector units in already advanced areas. So government வந்து என்ன பிளான் பண்ணாங்க, backward areas, that is in the rural areas, கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான இண்டஸ்ட்ரீஸை வந்து கொண்டு வர்றதுக்கு முயற்சிகள் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது டெவலப்பான ஏரியாவில் வந்து ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து டோட்டலாக அவங்க ஆக்கிரமிக்காமல் இருக்கிறதுக்கும் கவர்மெண்ட் வந்து கண்காணிச்சிக்கிட்டே தான் வந்து அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் தட் இஸ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படியெல்லாம் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான பாயிண்ட்டாக வந்து சொல்லப்படுது. ரீஜனல் பேலன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், பேலன்ஸ்டாக இருந்தால் தான் ஒரு எக்கனாமிக் லெவலில் வந்து ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்தது எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல், where large scale industries are required to be set up with huge capital outlay. ஸோ ஒரு பெரிய லெவல் இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம வந்து உருவாக்குறோம் அப்படின்னா அதுக்கு அதிகப்படியான கேபிட்டல் வந்து தேவைப்படும். The public sector had to set up into take advantage of economies of scale. So electric power plants, natural gas, petroleum, telephone industries are some of the examples of public sector setting up large scale units. ஸோ அதிகப்படியான பார்த்திங்கன்னா ஒரு
கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் சரி, அதே போல் நிறைய இடங்களில் வந்து இந்த பப்ளிக் செக்டார்ஸை வந்து கொண்டு போகிறதுன்ற ஏரியாஸ் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பவராக இருக்கலாம், நேச்சுரல் கேஸ், பெட்ரோலியம், டெலிஃபோன், இதெல்லாம் வந்து அத்தியாவசியமான ஒரு பப்ளிக் செக்டார்ஸ் தான் இதெல்லாம். இது எல்லாத்தையுமே வந்து பல இடங்கள்லையும் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட் தான் பண்ணணும். ஸோ தீஸ் யூனிட்ஸ் ரிக்வயர்ட் லார்ஜ் பேஸ் டு ஃபங்க்ஷன் எக்கனாமிக்கலி விச் வாஸ் ஒன்லி பாசிபிள் வித் கவர்மெண்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் மாஸ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன். ஸோ இது எல்லாமே யாரால் மட்டும்தான் பாசிபிலிட்டி, கவர்மெண்ட் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை வந்து எடுத்து நடத்த முடியும். ஸோ அப்போ அதற்கான ரிசோர்ஸஸும் பார்த்திங்கன்னா யார்கிட்ட தான் இருக்கும், கவர்மெண்ட்டால் மட்டும்தான் வந்து ஒரு கண்ட்ரியில் ஒரு கவர்மெண்ட்டால் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை வந்து உருவாக்குறதுக்கே வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, கவர்மெண்ட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட், செக் ஓவர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்கனாமிக் பவர். எக்கனாமிக் பவர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா த பப்ளிக் செக்டர் ஆக்ட்ஸ் அஸ் எ செக் ஓவர் தி ப்ரைவேட் செக்டார். பப்ளிக் செக்டார் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ப்ரைவேட் செக்டார் மேலே வந்து ஒரு கண்ணை வந்து அவங்க வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரைவேட் செக்டார்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு ப்ராஃபிட் மோட்டிவோடு மட்டும்தான் இருப்பாங்க இல்லையா. கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார்ன்றது வந்து பப்ளிக்குக்காக கவர்மெண்ட் எடுத்து நடத்துறது தான் வந்து பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ். ப்ரைவேட் செக்டார்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கான லாபத்தை கொண்டு வரணும் அப்படின்றத மட்டும்தான் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மோனோபோலியாக அவங்க வந்து எப்போவுமே ஒரு துறையில் வந்து அவங்க ஒரு செக்டாரில் அவங்க மட்டும்தான், அவங்கள தவிர வேறு யாருமே கம்பீட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு லெவலை கொண்டு வர்றதுக்கு தான் வந்து அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகாமல் பப்ளிக் செக்டார் வந்து என்ன பண்ணும், எப்போவுமே வந்து அந்த ப்ரைவேட் செக்டார்ஸை மேலே ஒரு கண் வச்சுட்டே தான் இருப்பாங்க. இந்த ப்ரைவேட் செக்டார் there are very few industrial houses which would be willing to invest in heavy industries with the result that wealth gets concentrated in a few hands and monopolistic practices are encouraged. ஸோ ப்ரைவேட் செக்டாரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இண்டஸ்ட்ரீஸை வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலயமா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிக லாபத்தை எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மோனோபோலியா யூனிக்காக அவங்க மட்டும் தனித்துவமாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க பார்ப்பாங்க. திஸ் கிவ்ஸ் ரைஸ் டு இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம் விச் இஸ் டெட்ரிமெண்டல் டு சொசைட்டி. அப்போ என்ன ஆகும், ஒரு சாராருக்கு மட்டும், அதாவது ஒரு செக்டார்ஸ்க்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் பீப்புளுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான இன்கம் லெவல் அவங்களுக்கு அதிகமாயிட்டு இருக்கும். பட் மற்றவங்க எல்லாருமே சொசைட்டிக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஒரு இன்கம் லெவல் அப்படின்றது வந்து நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஈக்குவலான அந்த இன்கம் இருந்தால் தான் அது டெவலப்டு கண்ட்ரியாக இருக்க முடியும். ஒரு லெவல் மட்டும் ரிச்சாக இருந்துட்டு ஒரு லெவல் பீப்புள் வந்து புவராக இருந்தாங்கன்னா தட் இஸ் நாட் எ டெவலப்டு கண்ட்ரி. ஓகேவா. ஸோ அதனால் ஒரு இடத்துலையே வந்து ஒரு இன்கம் வந்து தேங்காமல் இருக்கிறதுக்காக தான் பப்ளிக் கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து எப்போவுமே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ த பப்ளிக் செக்டார் இஸ் ஏபிள் டு செட் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் விச் ரெக்வயர்ஸ் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தஸ் த இன்கம் அண்ட் பெனிஃபிட்ஸ் தட் அக்ரூ ஆர் ஷேர்டு பை லார்ஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். அதனால தான் பப்ளிக் செக்டார்ஸ் என்ன பண்ணுறாங்க, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதன் மூலியமாக இன்கம் கெயின் பண்ணி, தட் இஸ் அவங்க கவர்மெண்ட் வந்து கேபிட்டலை வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலிமா இன்கம் கெயின் பண்ணி அதன் மூலிமா வரக்கூடிய லாபத்தை வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அதை வந்து பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு சேலரியாக வந்து அவங்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய சூழல் வருது. அப்போ என்னவாகும், ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய இன்கம் லெவலும் வந்து எப்படி இருக்கும், கரெக்ட் லெவலில் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ திஸ் ப்ரிவென்ட்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் எக்கனாமிக் பவர் இன் த ப்ரைவேட் செக்டார். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைவேட் செக்டார்ஸ் மட்டுமே வந்து சம்பாதிக்கிறது, அவங்க மட்டுமே வந்து ரிச்சாக இருக்கிறது அப்படின்ற அந்த கான்செப்டிலேருந்து ஒரு மாற்றம் வரும் அப்படின்றது தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இது புரியலன்னா மறுபடியும் ஒரு முறை இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் என்ன அப்படின்றது புரியும். ஸோ சப்போஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ மற்ற பாயிண்ட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.